We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, mad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Grant. புலம்பெயர் உறவுகள் இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களாக இருக்கட்டும் சரி, இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களினுடைய படைப்புகளாக இருக்கட்டும் சரி, அந்த விடயங்களுக்கு அவர்களுடைய ஆதரவு வீதம் அப்படின்றது எப்படி இருக்கின்றது? புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற எங்களுடைய உறவுகள் எங்களுடைய சினிமாவை வளர்த்தெடுக்க வேண்டும். என்னை பொறுத்த மட்டில் இந்த போலீஸ் திரைப்படம் இலங்கை தமிழ் சினிமாவில் எனக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி தரக்கூடிய ஒரு திரைப்படமாக அமையும் என்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை என் மத்தியில் இருக்கிறது. காணொளி பாடல் தான் ஆரம்பத்திலே முதல் எல்லோரையும் இலங்கையில் சினிமாவை நோக்கி இருந்தது அப்படின்னு சொல்லலாம் என்னை பொறுத்த மட்டில். Go ahead, Grant. டான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், வாரம் எங்களுடைய படைப்புகளையும் எங்களுடைய படைப்புகள் சார்ந்து பணியாற்றியவர்களையும் இந்த நிகழ்ச்சி ஊடாக இணைத்து அவர்களை நேர்காணல் செய்வது வழமை. அந்த வகையிலே இன்றைய தினமும் டார்க் எனும் காணொளி பாடலினுடைய குழுவினர்கள் இணைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த காணொளி பாடலினுடைய இயக்குனர் VK ஸ்டார் குமணன் எங்களுடன் தற்பொழுது இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்குள் உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி? கண்டிப்பா நாங்களும் நல்லா இருக்கின்றோம். சரி, யாழ்ப்பாணத்துக்கு இது எத்தனையா தடவை? யாழ்ப்பாணத்துக்கு நிறைய தடவை வந்திருக்கேன். நிறைய தடவை வந்திருக்கிறீங்க. ஆனா இந்த தடவை உங்களுடைய அந்த வரவேற்பு கொஞ்சம் அமோகமா இருந்திருக்கு. மழை உங்களை வரவேற்றிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த காணொளி பாடலை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களை நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியூடாக உங்களை பார்க்கக்கூடிய புதுமுகங்கள் இருக்கும். அந்த வகையில உங்களை பற்றி ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை கொடுத்துடலாமா? நிச்சயமாக. டான் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லோருக்கும் இனி நேர வணக்கம். நான் குமணன். இந்த அண்மையில் நாங்கள் ஒரு டார்க் என்று சொல்கிற ஒரு காணொலி பாடலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்பொழுது அது யூடியூப்பில் அநேகரால் பார்க்கப்பட்டு ஒரு அமோக வரவேற்பை பெற்று வருகிறது. இதில் குறிப்பாக என்னுடைய அறிமுகம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள, நான் இளைஞருடைய தமிழ் திரைப்படத்துறையில் ஒரு இயக்குனராக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு கலைஞர். அந்த விதத்தில் இதுவரைக்கும் ஒரு 3 திரைப்படம் செய்திருக்கிறேன். தோட்டாவின் தோரணை, மதுமாயம், அண்மையில் சபான்னு சொல்லி ஒரு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தேன்னா, தற்பொழுது இன்னொரு அடுத்த படைப்புக்கான காத்திருப்போடு பயணித்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக எல்லா இயக்குனர்களும் பார்க்கும் பொழுது இந்த காணொளி பாடல்களில் இருந்துதான் பெரிய திரைப்படங்களுக்கு செல்வார்கள். ஆனால் நீங்கள் எடுத்த 3மே பெரிய ஒரு முழு நீள திரைப்படம். அதுக்கு பிறகு இந்த காணொளி பாடலில் உங்களுக்கு ஈர்ப்பு வந்ததுக்கு என்ன காரணம்? என்னென்றால், சினிமா துறையை பொறுத்தளவில் காணொளி பாடல் தான் ஒரு வீடியோ சாங் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடந்து செல்ல முடியாது. காரணம் என்னென்றால், ஒரு ஒரு முழு நீள திரைப்படத்தையோ அல்லது ஒரு ஷார்ட் ஃபிலிமையோ எடுப்பதற்கான அந்த கால அவகாசத்தை தாண்டி இந்த காணொளி பாடல் தான் ஆரம்பத்திலே முதல் எல்லோரையும் இலங்கையில் சினிமாவை நோக்கி இருந்தது அப்படின்னு சொல்லலாம் என்னை பொறுத்தவரையில். என்னால் அநேகமாக ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரைக்கும் இந்த காணொலி பாடல்கள் வீடியோ சாங் ஒரு ஆல்பம் சாங்காக இண்டிபெண்டாக ஒரு கலைஞர் தன்னை அறிமுகம் செய்து கொள்வதற்கு இது ஒரு ஏதுவான ஒரு காரணமாக நிச்சயமாக இருக்கிறது. அந்த விதத்தில் இப்படியான பாடல்கள் நான் இது மட்டும் இல்லை, இதற்கு முன்னாடியும் நிறைய பாடல்கள் செய்திருக்கிறேன். ஒரு சினிமா முழு நீள ஒரு திரைப்படத்தை, ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமை செய்வதற்கு எனக்கு ஒரு பரிச்சயத்தை ஏற்படுத்தி தந்தது இந்த காணொளி பாடல்னு சொல்லலாம். சரி, கண்டிப்பாக இந்த இயக்குனர் மீது இந்த இயக்குனர் துறை மீது உங்களுக்கான ஆர்வம் எப்பொழுது, எந்த வயதில் ஏற்பட்டது? அதாவது ஒரு திரைப்படத்தை முக்கியமாக இந்த சினிமா மீதான ஒரு தாக்கம், அது சினிமா பார்த்து தான் நிச்சயமாக அந்த துறைக்குள்ளே நாங்கள் வந்ததுன்னு சொல்லலாம். அதை தாண்டி எங்களுடைய காலகட்டங்கள், இப்போ நான் குறிப்பாக என்ன சொல்ல வரேன்னு தெரியும். அந்த காலத்தில் அநேகமாக நாங்கள் எங்களுடைய திரைப்படங்களை பள்ளிக்கூடத்துலேயோ அல்லது பொது இடங்கள்லையோ பார்த்து வந்தார்கள். அந்த விதத்தில் ஒரு சினிமா சார்ந்த ஒரு விஷயத்தை ஒரு சினிமா படைப்பாளியாக வேண்டும் என்ற நோக்கமும் ஆர்வம் எனக்கு ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒரு 7 படிக்கிற காலத்துக்கு பிற்பாடே எனக்கு ஆரம்பிச்சிட்டு, அதை வச்சு அதை நோக்கிய பார்வையாகத்தான் நான் என்னுடைய இந்த சினிமா ஒரு படத்தை பார்க்கும்போது அதை என்ன விதத்தில் அதை மேக்கிங் பண்ணியிருக்காங்க, அதுக்கான என்ன விஷயங்கள் தேவை அப்படின்னான ஒரு தேடல்களை எனக்கு என்னுள்ள உருவாக்கி தந்தது. அதன் அடிப்படையில் முதலாவது ஒரு திரைப்படம் தோட்டாவின் தோரணை அப்படின்னு சொல்லி, அதாவது என்னுடைய கன்னிமெட்ஸ்ன்னு சொல்லலாம்.
எடுக்கிற முதல் திரைப்படத்தையே தியேட்டருக்கு கொண்டு போகணும் என்ற ஒரு பெரிய ஒரு கடின உழைப்பு நெட்டில் இருந்தது. அதே மாதிரி அந்த படத்தை நான் தியேட்டரில் தான் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணினான். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவமாக மாறினது. தொடர்ந்து அடுத்தடுத்த படைப்புகளை கொண்டு நகர்ந்து செல்வதற்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த தோட்டாவின் தோரணை பற்றி பேசியிருந்தீர்கள். குறிப்பாக இந்த படம் வந்து என்ன கதை அம்சத்தை கொண்டு மக்கள் மத்தியில் சென்றடைந்தது, நீங்கள் சொல்ல வந்த விடயத்தை வந்து மக்கள்கிட்ட அப்படியே கச்சிதமாக கொண்டு சேர்த்தீர்களா? அதை தாண்டி ஒரு திரைப்படம் அப்படின்ற பொழுது அந்த திரைப்படத்திற்கு முதல்ல அவர்கள் வந்து எடுக்கும் பொழுது இயக்குனர்கள் அவர்களாகவே வந்து ப்ரொடியூசராகவும் மாறிவிடுகிறார்கள். அந்த மாதிரி நீங்கள் இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளராக இருந்தீர்களா, அல்லது போனால் இந்த கதை வந்து இன்னொருவரை கவர்ந்து அவர் இந்த திரைப்படத்திற்குள் தயாரிப்பாளராக உள்நுழைந்தாரா? நிச்சயமாக ஒரு அருமையான கேள்வி. இன்றைய காலத்தை பொறுத்தவரை இது தேவையான ஒரு கேள்வி உண்டு. நாங்கள் ஒரு படைப்பாளியாக எங்களை நிலைநிறுத்தி கொள்வதற்கு எங்களுடைய அறைமுகத்திற்கு நிச்சயமாக நாங்கள்லாம் தயாரிப்பாளராக இருக்க வேண்டிய நிச்சயமும் ஒரு கடைப்பாடம் வந்து எங்களுடைய சினிமா துறையை பொறுத்தப்பட்டு இருக்கிறது. அதே போன்று தான் நானும் அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளராகவும் தான் இருந்திருக்கிறேன். தொடர்ச்சியாக இதுவரைக்கும் இப்போ கடைசியாக சபா திரைப்படம் எடுத்திருக்கிறேன். அந்த திரைப்படத்திலும் கூட இன்னொருவர் தயாரிப்பாளராக இருந்த பட்சத்திலும் அதனுடைய மேலதிகமான முதலீட்டுக்கு என்னுடைய பங்களிப்பு நிச்சயமாக ஒரு தேவைப்பட்ட விஷயமாக இருந்தது. இன்று வரைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. அதைவிட மேலாக நான் இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். என்னுடைய அடுத்த திரைப்படம் வந்து இந்த வருடம் அக்டோபர் மாதம் ஆரம்பிக்க போகிறேன். ஒரு பெரிய முயற்சி, அது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பேசுவோம். கண்டிப்பாக நீங்கள் பல விடயங்களை சொல்லிக்கொண்டு வாரீங்க. அந்த வகையில் இந்த திரைப்படங்கள், தொடர் திரைப்படங்கள் எடுக்கும் பொழுது முதல்ல எடுத்த திரைப்படத்தை விட அடுத்த திரைப்படம் வந்து ஏதாவது ஒரு விடயத்தில் அப்டேட் ஆகிருக்கணும். அந்த டெக்னாலஜி வைஸாக இருக்கட்டும் சரி, அல்லது மேக்கிங் வைஸாக இருக்கட்டும் சரி, அந்த வகையில் வந்து நீங்கள் உங்களுடைய பரிமாணங்கள் எவ்வாறு மாறிக்கொண்டிருக்கின்றது, அதற்காக உங்களுடைய அப்டேட்ஸ் அண்ட் அதற்கான படிப்பினைகள் எவ்வாறு போய்கொண்டிருக்கின்றது? நிச்சயமாக இப்போ என்னுடைய முதலாவது படைப்பாக வந்து தோட்டாவின் தோரணையை பொறுத்த மட்டில் அந்த திரைப்படத்தை நான் உருவாக்குகின்ற பொழுது நீங்கள் சொல்வது போல ஒரு தொழில்நுட்ப ரீதியான நிறைய பிரச்சனைகள் வந்து நிச்சயமாக அந்த திரைப்படத்தில் இருந்தது. அது ஒன்று எங்களுக்கு அது ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனையாக இருக்கலாம். தொடர்ச்சியாக அதுக்கு சரியான முறையான டெக்னீஷியன்ஸ் எங்களுக்கு கிடைக்காத ஒரு சந்தர்ப்பங்களாக இருக்கலாம். அதன் அடிப்படையில் வந்து அதை ஒரு தரமான திரைப்படமாக மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் அது இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அண்மை காலத்தை பொறுத்த மட்டில் இப்போ கடைசியாக சபா திரைப்படம் எடுத்திருக்கிறோம். அதில் முற்றுமுழுதாக இந்த டெக்னிக்கல் சார்ந்த ஒரு திரைப்படத்தை தரமான திரைப்படமாக திரையரங்கு கொண்டு சேர்க்க வேண்டிய அனைத்து விதமான அம்சங்களையும் அந்த திரைப்படத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். ஏனென்றால் இவை வந்து எங்களுக்கு ஒரு அனுபவ ரீதியாகவும் கிடைக்கப்பெற்றதாக என்று கூட நாங்கள் அதை நிச்சயமாக சொல்லலாம். தொடர்ந்து முனைந்திருக்கலாம் வாயிலாக. சரி, குறிப்பாக பார்க்கும் பொழுது இந்த தென்னிந்திய சினிமா மீதான மோகம் வந்து எங்களுடைய சினிமாவின் மீதான பார்வையும் மக்களிடத்தில் இருந்து திசை திருப்புகிறது. அதை பற்றி உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கின்றது? நிச்சயமாக இந்த தென்னிந்திய சினிமாவினுடைய மோகம் எங்களுடைய அதாவது இலங்கை தமிழ் சினிமாவில் தாக்கம் செலுத்துகிறது அப்படின்னு சொல்லினால் நிச்சயமாக இன்று வரை அது ஒரு பெரும் ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் அந்த சினிமாவினுடைய பழக்கத்தில், அந்த சினிமாவினுடைய தாக்கத்தில் எங்கள் ரசிகர்கள் வந்து எல்லோரும் மூழ்கி இருக்கிறார்கள். உதாரணமாக நான் சொல்ல போனால் அதனுடைய தாக்கம் எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால், இப்போ அண்மையிலும் வந்து இந்தியாவில் எலெக்ஷன் நடந்தது, தளபதி முதலமைச்சர் ஆகியிருக்கார். அதனுடைய கொண்டாட்டம் எங்களுடைய நாடு வரைக்கும் இன்று வரைக்கும் அது பெரிதாக கொண்டாடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அது சினிமா ஏற்படுத்திய தாக்கம் என்று தான் நிச்சயமாக இங்கே நாங்கள் சொல்ல முடியும். இப்போ எங்களுடைய சினிமாவை பொறுத்த மட்டில் எங்களுக்கான ஒரு வாழ்வியல், எங்களுக்கான ஒரு மொழிநடை, எங்களுக்கான ஒரு கதைக்களம் என்று நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் இப்போ நான் கூட அதற்கான பிள்ளைகள் முன்னாடி விட்டிருக்கேன். ஏனென்றால் எங்களுடைய ரசிகர்கள் வந்து ஒரு தென்னிந்திய சினிமாவை பார்த்து விட்டார்கள், அதன் சாயலில் அந்த சினிமாவை கொண்டு போய் சேர்க்கணும் என்ற முனைப்போடு தான் நான் சபா திரைப்படம் வரை அந்த மொழிநடை எல்லாமே அதற்கேற்ற மாதிரி தான் அந்த திரைப்படத்தை நான் வெளியிட்டிருந்தேன். ஆனால் அதற்கு பிறகு ஒரு நிறைய விமர்சனங்கள் வந்தது. இருப்பினும் நாங்கள் உண்மையிலும் எங்களுடைய கதைகளை, எங்களுடைய மொழிநடையை எங்களுடைய சினிமாவாக அதனை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு என்று என்னுடைய மனதில் ஆழமாக இருக்கிறது. சரி, கண்டிப்பாக பல விடயங்கள் உங்கள்கிட்ட இருந்து வந்துட்டே இருக்குது. சரி, அதை தொடர்ந்தும் நாங்கள் பேசலாம். சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தும் பொழுது இந்த டார்க் காணொலி பாடலை பற்றி பேசுங்க. ஸோ இந்த டார்க் காணொலி பாடலினுடைய காஸ்டிங்கோடு எவ்வாறு இருந்தது, குறிப்பாக இதில் கானா டிலக்ஷன் அப்படின்னு சொல்லி நிறைய தெரிந்த முகங்களை வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அந்த காஸ்டிங் கோல்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் இந்த சோங்கோட மேக்கிங், அதை பற்றி சொல்லுங்கள். டார்க் இந்த பாடலை பொறுத்த மட்டில்
இந்த பாட்டினுடைய உருவாக்கம், இதனுடைய வடிவமைப்பு, இதனுடைய ஒட்டுமொத்தமான செயற்பாடுகள் ஃபுல்லாக வந்து கானா டிலக்ஷனுக்கு தான் இந்த கிரெடிட் போய் சேரும். ஏனென்றால் இந்த பெருமுயற்சியை வந்து கையாண்டது அவர் தான். உண்மையிலும் ஒரு அருமையான ஒரு சகோதரன் தான் சொல்லலாம். ஒரு சிறு வயது காலத்திலிருந்து அவருடைய வளர்ச்சியை நான் நேரே பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ உதாரணமாக ஒரு துறையில் ஒரு கலைஞர் வந்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது அப்படின்றது வந்து அவ்வளவு சுலபம் அல்ல. அதற்கான ஒரு நேர்த்தியான உழைப்பு வந்து நிச்சயமாக அவருக்கு இருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு கானா பாடல் அப்படி என்றால் எங்களுடைய நாட்டில் எங்களுக்கு முதலாக ஞாபகம் வருவது நவகும்புர கணேசன். அண்மையில் வந்து அவர் காலமாயிருந்தார். அவருடைய ஆத்மா சாந்திக்காக இத்தருணத்திலே நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். காலமாயிருந்தார். அவர் ஒரு தனித்துவமான இடத்தை உருவாக்கியிருந்தார் தனக்காக. அதுபோன்று இப்பொழுது எங்களுடைய நாட்டை பொறுத்தளவில் ஒரு கானா பாடல் என்றால் அதற்கு ஒரு தனித்துவமான அடையாளத்தை ஒரு சிறு வயதில் உருவாக்கியிருக்கிறது என்றது வந்து அது நிச்சயமாக கானா டிலக்ஷனுக்கு அந்த பெருமை போய் சேரும். ஏனென்றால் அதற்கு பின்னாடி அவருடைய கடினமான உழைப்பை நான் பார்த்துருக்கிறேன். என்ற ஒரு சகோதரனாக கூடவே இருந்து பார்த்துருக்கிறேன். அந்த விதத்தில் இந்த பாடல் டார்க் பாடல் வந்து உருவாக்குகின்ற பொழுது முதல் நான் அந்த பாடலை அவர் தான் எழுதியிருக்கார், அவர் தான் பாடியிருக்கார், அவர் தான் ஆக்ட் பண்ணியிருக்கார். ப்ரொடக்ஷன் வைஸ் எல்லா வேலையுமே வந்து இன்னொருத்தர் ப்ரொடியூசராக இருந்தாலும் அதை சரியான முறையில் கையாண்ட ஒரு அருமையான ஒரு செயற்பாட்டை உருவாக்கி இருக்கிறார். அந்த விதத்தில் இந்த திரைப்படத்தில் இந்த பாடலில் வந்து நாயகியாக வந்து இந்த ஹீரோயினாக கிரு என்று சொல்லி ஒரு லேடி வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஆக்டர். அவர் ஒரு பாடகரும் கூட. என்னை பொறுத்த மாட்டில் இந்த பாடலில் என்ன வேலை செஞ்சுருக்கும் அப்படி என்றால் ஒரு முக்கியமாக ஒரு கதை நகர்வை இந்த பாடலில் நிச்சயமாக கொண்டு செல்லவில்லை. ஏனென்றால் ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக இந்த பாடல் இருக்கணுமென்ற ஒரு பிளான் மட்டும்தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது எடுத்தது. அந்த விதத்தில் அது சரியான முறையில் போய் சேர்ந்துருக்குன்னா நிச்சயமாக அது சரியான முறை. ஏன்னா அந்த பாடல் பார்த்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தவை ஒரு நல்ல ஒரு கன்செப்ட், ஒரு அழகாக அந்த விஷயத்தை கொண்டு வந்துருக்குறீங்க, அந்த இதுக்குள்ளே நல்ல விஷயத்தை அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விதத்தில் வந்து இந்த சினிமோட்டோகிராஃபர் சுமனா ஸ்டுடியோன்னு சொல்லி ஜெரி அவர் சினிமோட்டோகிராஃபர் பண்ணியிருக்கேன். அழகான ஒரு மியூசிக் ஹரி என்று சொல்லி ஒரு பாய் வந்து பவுனியாப்படியன் அழகாக மியூசிக் பண்ணியிருக்கார். ட்ராப்போஷன் கானாவோடு சேர்ந்து ட்ராப்போஷன் வந்து பாடியிருக்கார் சபான்ற ஒரு பாய். எல்லோரும் ஒரு இளம் கலைஞர்கள். அவர்களுடைய அந்த முனைப்பான அவர்களுடைய உழைப்பு என்றது வந்து அது ஒரு அவுட்புட்டாக பார்க்கும்போது உண்மையிலும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் 3க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் அதையும் தாண்டி பல படைப்புகள் இணைந்திருந்தாலும் உங்களை வந்து வெளி உலகத்துக்கு குறிப்பாக நிறைய பேரிட்ட கொண்டு போய் சேர்த்தது அப்படின்னு பொழுது இந்த டார்க் எனும் காணொலி பாடல். ஸோ கண்டிப்பாக இதை பற்றி உங்களுடைய கருத்து எவ்வாறு இருக்குது? இல்லை, ஏனென்றால் டார்க் பாடலை பொறுத்த மட்டில் இப்போ நான் குறிப்பாக கானா டிலக்ஷன் தான் திருப்பியும் பெற வேண்டிய நிலைப்பாடு இருக்கிறது. காரணம் என்னென்றால் நீங்கள் அவர்கிட்ட சோஷியல் மீடியா பக்கங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். ஒரு ரசிகர்களை வந்து அவர் மட்டமான ஒரு அநேகமான ரசிகர்களை வந்து அதிகமாக அவர் சேர்த்து வச்சிருக்கிற ஒரு நபர். ஒரு குறுகிய சின்ன வயசில் நிறைய கன்செப்டுகளை வந்து லைவ் கன்செப்டுகள் வந்து செய்து அவருக்கான ஒரு பப்ளிசிட்டியை உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு நபர். இப்போ அவர் ஒரு பாடலை செய்கின்ற பொழுது அந்த பாடல் வந்து நிச்சயமாக ஒரு பிளாஸ்ட் ஒன்று பண்ணும். நான் இதற்கு முன்னாடி கானா டிலக்ஷனை வச்சு கடந்த வருடம் காதலை திறந்துக்கு ஒரு பாடலை ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் ஒரு நல்ல பார்வையாளர்களை சென்றிருந்தது. அதே மாதிரி இந்த ஒரு டார்க் பாடல் ஏனென்றால் இப்போ ஒரு திரைப்படம் வந்து மக்களை நேரடியாக போய் சேருவதற்கு அது திரையரங்கம் போக வேண்டும். அதை தாண்டி அதை நாங்கள் யூடியூப்பில் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணி அது பெரிய ஒரு ப்ரொசஸ் அது. ஆனால் ஒரு காணொளி பாடல் என்ற பொறுத்த மட்டில் அது ஈஸியாக வந்து மக்களையும் ரசிகர்களையும் வந்து நிச்சயமாக போய் சேரும். அதே போன்று தான் இந்த டார்க் என்ற பாடல் வந்து மக்களை சேர்ந்திருக்கிறது. அது இன்று எல்லோரும் எல்லாம் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது ஒரு தனித்துவமாக இந்த டீமுக்கு ஒரு பப்ளிசிட்டியை ஏற்படுத்தி தந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த காணொலி பாடல் வந்து நைட் ஷூட் எல்லாம் நீங்கள் போயிருந்ததை நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ரீல்ஸில் சின்ன சின்ன கட்ஸில் வந்து நானுமே பார்த்துருந்தேன். ஸோ அதை பற்றின அனுபவங்களை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக. என்னென்னால் இப்போ நாங்கள் ஷூட்டிங் ப்ராசஸில் எங்களுக்கு டே நைட் ஒர்க் பண்ணுறதுல நைட்டு ஒர்க் பண்ணுறது தான் கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் அது சரி ப்ராப்பரான லைட்டிங் பார்க்கணும். இப்போ சில ஃப்ரேம்கள் ஒர்க் பண்ணும்போது சரியான லென்ஸில் பாவிக்கலைன்னு சொல்லி சொன்னால் அப்போ நாங்கள் எதிர்பார்த்த ஒரு ஃப்ரேம்கள் வந்து எங்களுக்கு கிடைக்காது. இந்த பாடலை நாங்கள் உருவாக்குகின்ற பொழுது இந்த பாடல் ஒரு நைட் வெர்ஷனாக இருக்கணுன்றதில் எங்களோட டிஸ்கஷனில் வந்து சரியாக பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் அதன் அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் ஒரு
6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணினோம்னு சொல்லி சொன்னால் ஒரு நைட்டு ஃபுல்லாக அந்த ஒர்க் போய்கொண்டே இருந்தது. ஏன்டா மேக்ஸிமம் இப்போ ஆல்ரெடி இது ஒரு ஸ்கிரிப்டாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணினபடியாக எங்களுக்கு அதனால் ஒரு தாமதம்ன்றது அங்கே கிடைக்கல. அதனால் வந்து இப்போ நாங்கள் ஒரு ஃப்ரேம்கள் வைக்க லைட்டுங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். மற்றது அங்கால வந்து இப்போ கேமராமேன் அவருக்கான ஒரு டைம் எடுத்துக்கொள்வார். மற்றது இங்கே ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எப்படியும் டச்சப்புகள் அது இதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஃப்ரேம்களுக்கு ஒர்க் பண்ணணும். அதுக்கான ஒரு சின்ன சின்ன டிலேகள் அப்படி தான் இருந்த ஒழிய மற்றது ஒரு கஷ்டம் அப்படின்ற விஷயம் இல்லை. ஏனென்றால் இந்த சினிமா துறையை பொறுத்த மட்டும் ப்ரீ பிளான் வந்து சரியாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக ஒர்க் பண்ணிக்குள்ளே வந்து ப்ரொடக்ஷனுக்குள்ளே எங்களுக்கு பெரிய ஒரு ரிஸ்க் இருக்காது. இது பீட் பாக்ஸ் அந்த வகையிலே கேள்விகளுக்கு தொடரலாம். சரி, குறிப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு அப்டேட் ஒன்று இருக்குது. குறிப்பாக 3 படங்கள் நான் செய்து முடிச்சுட்டேன், இது அடுத்த ஒன்று பிளாஸ்டாக கண்டிப்பாக மக்களிடத்தை போய் சேர்றதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி, ஸோ அதோட அப்டேட்ஸை வந்து எங்களுக்கு சொல்லலாம். நிச்சயமாக நன்றி. இந்த தருணத்தில் வந்து இந்த தகவலை நான் நேயர்களுக்கு விளம்பரப்படுத்துவதற்கு தந்ததற்கு முக்கியமாக இந்த தகவல் முதலாக நான் வந்து டான் தொலைக்காட்சியில் வந்து இன்றைய நாளில் பகிர்ந்து கொள்கிறேன். ஆல்ரெடி வந்து சோஷியல் மீடியாவில் அந்த அறிமுகங்களை செய்திருந்தாலும் எதிர்வரும் 10ஆம் மாதம் வந்து போலீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்தை தற்பொழுது நான் உருவாக்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வந்து அதனுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் தற்பொழுது முடிவடைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலை போய்கொண்டிருக்கிறது. முக்கியமாக இந்த போலீஸ் திரைப்படத்தை பொறுத்த மட்டில் என்னுடைய இதற்கு முன்னதான படைப்புகள் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லோரிடமும் அதை கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு சூழல் அமைந்திருந்தது. ஆனால் அவ்வாறான தடைகளை எல்லாம் நீக்கி இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 2.5 மணி திரைப்படம், முன்னுள்ள திரைப்படம். இந்த திரைப்படம் 2 மொழிகள்லையும் வந்து ரிலீஸ் ஆகுது. அதாவது சிங்களமும் தமிழ் 2 மொழிகள்லேயும் வந்து நான் சேம் டைம் ரிலீஸ் பண்ணுறோம். அதை தாண்டி புலம்பெயர் தேசங்கள்லேயும் வந்து இந்த திரைப்படத்தை வெளியீடு செய்வதற்கான ஏற்பாடுகள் அங்குள்ளவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக ஒரு ஜனரஞ்சகமான தரமான எங்களுடைய கதைச்சூழல், எங்களுடைய கதைக்களம் இவை அனைத்தையும் உள்ளடக்கியதான ஒரு திரைப்படமாக போலீஸ் திரைப்படம் நிச்சயமாக இருக்கும். இப்போ அண்மையில் வந்து நான் உதவி இயக்குநர்களுக்கான ஒரு நேர்முக தேர்வு வைத்து கிட்டத்தட்ட ஒரு 6 உதவி இயக்குநர்கள் தற்பொழுது வந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு துறைகளுக்கும் நான் வந்து ஆடிஷன் பண்ணி அது சார்ந்த ஒரு உறுப்பினர்களை வந்து நான் இந்த திரைப்படத்துக்காக தற்பொழுது தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறேன். முக்கியமாக இந்த திரைப்படம் எதிர்வரும் 2027 ஏப்ரல் மாதம் வெளியீடு செய்வதற்கான முனைப்போடு தான் இப்பொழுது தற்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக ஒரு திரைப்படத்தில் தரம் வாய்ந்த டெக்னீஷியன்ஸோடு இந்த திரைப்படம் உருவாக்கப்பட போகிறது. முக்கியமாக இதனுடைய நடிகர்கள் எல்லோரும் வந்து துறை சார்ந்து அவர்களாக இருப்பார்கள். அவர்களும் ஒரு தேர்வு அடிப்படையில் வந்து அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். என்னை பொறுத்த மட்டில் இந்த போலீஸ் திரைப்படம் இலங்கை தமிழ் சினிமாவில் எனக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி தரக்கூடிய ஒரு திரைப்படமாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கை என் மத்தியில் இருக்கிறது. அது சார்ந்து என்னோடு இந்த பயணத்தில் பயணித்து கொண்டிருக்கிற என்னோட டீம் விகே ஷார்ப் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் டீம் அவர்களுக்கு இந்த தருணத்தில் வந்து நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக மக்கள் இதுக்கு ஒரு பெரும் வரவேற்பை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு தற்பொழுது உருவாக பெற்றுக் கொண்டிருக்கிறது போலீஸ். கண்டிப்பாக வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாங்கள் முன்கூட்டியே எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாகவும் எங்களுடைய தொலைக்காட்சி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, குறிப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் புலம்பெயர்ந்த தேசங்கள்லையும் இந்த படங்களை நாங்கள் வந்து திரையிடறதுக்கு தயாராக இருப்பதாக. அப்படி இருக்கும் பொழுது புலம்பெயர் உறவுகள் இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களாக இருக்கட்டும் சரி, இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களினுடைய படைப்புகளாக இருக்கட்டும் சரி, அந்த விடயங்களுக்கு அவர்களுடைய ஆதரவு வீதம் அப்படின்றது எப்படி இருக்கின்றது? நிச்சயமாக. ஏனென்றால் எங்களுடைய அதாவது நாங்கள் ஈழ சினிமா என்றே சொல்லுவோம். ஈழ சினிமாவை பொறுத்த மட்டில் அதனுடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கின்ற இடத்துல வந்து புலம்பெயர் மக்கள் இருக்கிறார்கள். காரணம் என்னென்றால் ஒரு வணிக ரீதியாக ஒரு திரைப்படத்தை உருவாக்குகின்ற பொழுது நிச்சயமாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் அந்த திரைப்படத்தை பார்க்கின்ற எவ்வளவு தூரம் பார்க்கிறார்களோ அவ்வளவு தூரத்திற்கு அந்த திரைப்படம் வெற்றியடையும். ஏனென்றால் நாங்கள் எவ்வளவுதான் இங்கே உள்ள எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற திரையரங்குகளில் அந்த திரைப்படத்தை நாங்கள் கொண்டு போய் சேர்த்தாலும், இப்போ உதாரணமாக இதுவரையும் எங்களுடைய சினிமா திரைப்படங்கள் அண்மையில் வந்து கொண்டிருக்க எல்லா திரைப்படங்களும் வந்து ஸ்பெஷல் ஷோவாகத்தான் எல்லா திரையரங்களிலும் வந்து அதிகமாக திரையிடப்பட்டது. இப்போ நாங்கள் ஒரு ஷேக்கட்டால் வந்து ஒரு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணி மக்கள் தானாக போய் திரையரங்குக்கு அந்த திரைப்படத்தை பார்க்கின்ற மாதிரியான ஒரு பெரும் முயற்சி இன்னும் எங்களை வந்து சேரவில்லை.
நாங்கள் இப்போ ஒரு படம் போட போகிறோம் என்றால் நாங்கள் ஒரு முன்னுக்கு ஒரு அழைப்புதல் மாதிரி எல்லோரையும் அழைத்து ஒன்றாக சேர்த்து ஒரு 3 காட்சிகளோ 4 காட்சிகளோ அந்த அடிப்படையில் தான் இன்று வரைக்கும் எங்களுடைய சினிமா நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அண்மையில் கூட நான் நினைக்கிறேன் நீலிரா படம் வந்திருந்தது சோமிதரன் நாட. அந்த திரைப்படம் ஒன்று தான் அதிகமாக இந்த சேர்க்கட்டால் வந்த படமாக நான் நினைக்கிறேன். இரண்டாவது இந்தியாவுடைய கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய ப்ரொடக்ஷனால் வந்தபடியாக அந்த திரைப்படம் அது ஒரு இந்திய சினிமா என்ன மாதிரி எல்லா இடமும் வெளியிடப்பட்டதோ அது போன்று அந்த திரைப்படம் வந்து வெளியிடப்பட்டிருந்தது. இருப்பினும் கூட அந்த திரைப்படத்துக்கும் நான் நினைக்கிறேன் அதிகமாக திரையரங்கில் யாருமே அதை போய் பார்க்கல அந்த திரைப்படத்தை. காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் அதுக்கான சரியான விளம்பரங்கள் இல்லாமல் இருக்கலாம். அதை தாண்டி இப்போ எங்களோட சனம் எங்களோட மக்கள் யோசிக்கிற ஒரு விஷயம் என்று சொல்லி சொன்னால் ஈழப்படம் வேண்டாம் அது என்ன மாதிரி இருக்கும் அப்படி ஒரு கன்செப்டை யோசிப்பாங்க கட்டாயம். இப்போ ஒரு படத்தை போய் பார்த்துட்டு ஓகே பரவாயில்லையே ஓரளவுக்கு எங்களோட சினிமாவும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்ற ஒரு நிலைப்பாடு மக்கள் மத்தியில் எப்பொழுது ஆணித்தளமாக இருக்கிறதோ இப்போ நான் சொன்ன இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் படத்தை எடுத்து ஒரு இந்திய சினிமா ரிலீஸ் ஆகிற மாதிரி எங்களோட சினிமாவையும் வந்து நாங்கள் நிச்சயமாக ரிலீஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வியின் அடிப்படையில் என்னை பொறுத்த மட்டில் புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற எங்களுடைய உறவுகள் எங்களுடைய சினிமாவை வளர்த்தெடுக்க வேண்டும். இப்போ உதாரணம் காரணமாக நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கு குறைஞ்சது ஒரு 50 லட்சத்தின் ரூபாயில் ஒரு திரைப்படம் எடுக்க முடியும் என்றால் ஒரு 5 பேர் சேர்ந்து கூட அந்த திரைப்படத்தை உருவாக்க முடியும். இப்போ ஒரு கனடா நாட்டில் இருக்கிற ஒருத்தர் ஒரு திரைப்படத்தை எடுத்து செய்ய போயினோம்னா அங்கே இருக்கிற ஒரு 10 லட்ச ரூபா காசு போட்டு அந்த படத்தை செய்கிறாருன்னா அந்த திரைப்படத்தை அவர் அங்கே ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணி அவருடைய அந்த பணத்தையும் அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய அந்த படத்தினுடைய லாபத்தையும் அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது போன்று எல்லா நாடுகளிலும் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் இந்த மாதிரியான முயற்சிகளை செய்ய வழிகிட்டார்கள் என்றால் எங்களுடைய சினிமா தானாக மக்கள் மத்தியில் போய் சேரும். கண்டிப்பாக நல்ல ஒரு விடயத்தை நீங்கள் கூறியிருந்தீர்கள். குறிப்பாக எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்தால் எங்களுடைய திரையுலகத்தை வந்து கட்டி எழுப்ப முடியும் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் முன்வைத்திருந்தீர்கள். சரி, அதை தாண்டி எங்களுடைய நாட்டில் பார்க்கும் பொழுது இந்த பிரதேசமாக கலைஞர்களினுடைய பிரிவு வந்து இந்த ஈழ சினிமாவில் ஒரு பெரிதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இன்று வரை. ஸோ அந்த விடயம் பற்றின உங்களுடைய பார்வை கண்டிப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். புலம்பெயர்ந்த உறவுகள் நாங்களோட சேர்றதுக்கு முதல் எங்களுடைய கலைஞர்களுடைய சேர்க்கை வந்து எங்களுடைய ஈழ சினிமாவுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும். அந்த விடயத்தினை பற்றின உங்களுடைய பார்வை. இப்போ எங்களுடைய ஒரு படைப்பு எங்கள் சார்ந்தில்லை எங்களுடைய துறை சார்ந்தவர்களுடைய ஒருவருடைய படைப்பு ஒரு திரையரங்குக்கு வருதுன்றால் முதல்ல துறை சார்ந்தவர்கள் அந்த படத்தை பார்க்கணும். முக்கியமான விஷயம் அதுதான். ஏனென்றால் அவர்கள் அந்த படத்தை பார்த்து அதனுடைய ஒரு விமர்சனத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது ஓகே அந்த படம் எடுக்கிறபடியன்னு சொல்கிறான் அந்த படம் நல்லா இருக்குது போய் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் மற்றவர்களுக்கும் பெறும். அப்போ இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்றால் ஒரு திரைப்படம் இப்போ நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எங்களுடைய சினிமாவை பொறுத்தவரை மட்டும் சினிமான்றது வந்து ஒரு தனிச்சமர் சார்ந்த ஒரு விடயம் அல்ல. அது ஒரு கூட்டு முயற்சி. அது கலைஞர்கள் கூட்டு முயற்சியாக இருக்கலாம், இல்லாட்டிக்கு அது டெக்னீஷியன் சார்ந்த எல்லோருடைய சார்ந்த ஒரு கூட்டு முயற்சியாக இருக்கலாம். அப்போ அவ்வாறான சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு திரைப்படம் இப்போ உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் ஒரு திரைப்படம் எடுக்கிறார்கள்னு சொல்லி சொன்னால் அந்த திரைப்படத்தை மட்டக்களப்பிலையாலும் சரி, திருகோணமலையிலும் சரி, வவுனியாவில் இருந்தாலும் சரி, மன்னார்லையும் சரி, அங்கே இருக்கிறவர்கள் அந்த திரைப்படத்தை அனைவரும் பார்க்க வேண்டும் என்று முதல் முயற்சி செய்யணும். ஏன்னா யாழ்ப்பாணத்தில் ஒரு திரைப்படம் எடுத்திருக்கார்கள். ஏனென்றால் நான் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் இங்கே யாழ்ப்பாணத்தில் திரைப்படம் நான் நினைக்கிறேன் சிவராஜ் அவர்களுடைய திரைப்படமாக நினைக்கிறேன் புத்திகட்ட மனிதர்கள்லாம் திரைப்படம் பார்ப்பதற்கும் டக்டிக் டோஸ் திரைப்படம் பார்ப்பதற்கும் நான் அங்கேருந்து வந்திருக்கேன். இங்கே 6 மணி ஷோ பார்க்குறதுக்கு அவங்கலேருந்து வந்திருக்கிறேன், வந்து படம் பார்த்துட்டு போயிருக்கேன். அப்போ இப்படியான ஒரு விஷயம் வந்து எல்லோர் மத்தியிலும் அது உருவாகணும். ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்கு எல்லோரும் மத்தியிலும் அது உருவாகணும். ஒரு திரைப்படத்தை இந்த பங்களிப்போடு போய் பார்க்கணும். ஏனென்றால் நாங்கள் ஒரு அந்த திரைப்படத்தை பார்த்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விமர்சனத்தை அவர்களுக்கு சொல்கின்ற பொழுது அது ஒரு விளம்பரமாக மாறும். அந்த விளம்பரத்தின் அடிப்படையில் வந்து எங்களுடைய சினிமா எல்லோர் மத்தியிலும் வந்து போய் சேரும் அப்படி என்ற நிலைப்பாடு இருக்குது. ஏனென்றால் எனக்கு ஒரு அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இந்த சபா திரைப்படத்தை இப்போ கிளிநொச்சியில் அண்மையில் வந்து சேரும் திரையரங்கு வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி திரையரங்கு இல்லை. ஆனால் நான் என்னுடைய சபா திரைப்படத்தை அங்கே கிளிநொச்சியில் திரையிடுவதற்கு ஒரு திரையரங்கத்தையே செட் மாதிரியே ரெடி பண்ணினான். நல்ல பெரிய ஸ்க்ரீன் வாங்கி நல்ல சவுண்ட்ஸ் எல்லாம் வாங்கி ரெடி. ஆனால் தொடர்ச்சியான மழை, ஒரு 3 நாள் மழை, 2 நாள் 2 டேஸ் அந்த ஷோ பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு பெரிய ஒரு நட்டத்தோட என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அதுக்குள்ளே போய் பெரிய நட்டத்தோடு நான் ஏமாட்டத்தோடு நான் அதிலிருந்து வெளியே வந்தேன். நான் ஏனென்றால் இப்போ இப்படியான விஷயம் என்னென்றால் அந்த பங்களிப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னால் இப்படி ஒரு முயற்சியாளர் வந்து தானாக முனைப்பாக ஒரு விஷயத்தை செய்ய இருக்கின்ற பொழுது அதில் ஒரு தோல்விகள் இருந்தாருண்டா இப்போ எல்லாராலையும் அதை அந்த இடத்துல நிற்க முடியாது. இது ஒரு ஃபேமிலி பேக்கப்லேயும் அது பிரச்சனை வரும். நீ தான் ஆல்ரெடி ஒரு படத்துக்கு உனக்கு சான்ஸ் வந்திருக்கும், நீ செஞ்சால் படம் சரியாக போகல கொள்ளைன்னு சொல்லி சொன்னால் அடுத்த கட்டம் அவருடைய முயற்சி வந்து
வழங்கடிக்கப்படும். அந்த அடிப்படையில் எங்களுடைய கலைஞர்கள் இந்த இப்போ அதாவது நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி வவுனியாவில் ஒரு திரைப்படம் வந்தால் அந்த படம் மட்டக்களப்பில் போகணும், திருவண்ணாமலையில் போகணும், கிளிநொச்சியில் போகணும், யாழ்ப்பாணத்தில் போகணும். அதே மாதிரி அங்கே இருக்கிற துறை சார்ந்த கலைஞர்கள் திரைப்படத்தை பார்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மாதிரியான நிலப்பாடுகள் வரணும். முதல் ஒட்டுமொத்தமாக இலங்கையினுடைய தமிழ் சினிமா வர வேணும், முன்னுக்கு வரணும்னு சொல்லி எல்லோரும் முனைப்போட பயணிக்கணும். இப்போ என்னென்றால் இப்போ மலேசியாவில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா மலேசியாவில் எல்லாம் அங்கே ஒரு தனி இண்டஸ்ட்ரி இருக்குது, சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குது, சரி மியூசிக் இண்டஸ்ட்ரி இருக்குது, எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது. அது ஒரு வர்த்தகமாகவே இருக்கிறது. அதனுடைய நடைமுறை வழக்கங்கள் பழக்கங்கள் எல்லாம் எங்களையும் பெறணும் வந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு என்ன பொறுத்தவரை இன்னும் ஒரு 3-4 வருஷத்தில் நாங்கள் எதிர்பார்க்கின்ற இப்போ பேசி கொண்டிருக்கிற விடயம் எல்லாம் நாங்கள் அந்த டைம்லேயும் இதே மாதிரி இருந்து இப்போ இப்படி பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக அமையணும். கண்டிப்பாக இன்றும் கூட இந்த நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டு பலதரப்பட்ட விடயங்கள், சினிமாக்களில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் பற்றி இந்த நிகழ்ச்சியூடாக நீங்கள் தெள்ள தெளிவாக கூறியிருந்தீர்கள் என்றுதான் சொல்லிக்கொள்ளும். கண்டிப்பாக உங்களுடைய சினிமா பயணமும் அதை தாண்டி அடுத்தடுத்த படைப்புகளுக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்து கொண்டமைக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, நேயர்களை இது போன்ற கலைஞர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவையும் அங்கீகாரத்தையும் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜ். நன்றி நேயர்களே.